நேற்று நானும் எங்கள் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கலான்னு 2-3 ஷோரூம் போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தக்கப்புறம் தான் பெரிய ஷாக்கு. தமிழ்நாட்டிலேயே லோ ப்ரைஸில் கார் நாங்கள் தான் கொடுப்போம்னு வீடியோ போட்டவங்க கடைக்கு போய் பார்த்தா ஒரே அதிர்ச்சி. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திங்கக்கிழமை பவானி வரைக்கும் ஒரு வேலை இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கார் கன்சல்டிங்க்கு போனோம். அங்கே போய் பார்த்தா செகண்ட் ஹேண்ட் கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது கார் ரேட்டுக்கு சொல்கிறாங்க. சரி அட்லீஸ்ட் கிலோமீட்டராச்சு கம்மியாக ஓடி இருக்குன்னு பார்த்தா எல்லாமே 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டும் இல்லை. சரி கார் நீட்டாக வச்சிருக்குன்னு பார்த்தா நீட்டாகவும் இல்லை. ஹெட்லைட்லாம் ஃபேட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி வண்டியாச்சும் நம்ம நம்பராக இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை. எல்லாம் சென்னை நம்பரு. எல்லாமே துருப்பிடிச்சு போயிருக்கும். லாங் டைம் யூசேஜுக்கு அந்த கார் செட்டே ஆகாது. அண்டர் சேசஸ்ல சீக்கிரம் துருப்பிடிச்சிரும். இதுல ஒருத்தர் நாமக்கல்ல இருந்து வர வந்திருந்தாரு. வந்துட்டு எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, என்ன தம்பி யூடியூப்ல தான் பார்த்துட்டு வந்தோம், ஆனா கார் இங்க ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லையே, எல்லாம் சென்னை நம்பரா இருக்கு, காரும் நீட்டா இல்ல, விலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பலினோ புதுசோட பேசிக் மாடலே 7.25 லட்சம் தான் வருது. ஆனா இவங்க செகண்ட்ஸ் பலினோ சென்னை நம்பரு 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. செகண்ட் ஓனர் அதையே வந்து பாத்தீங்கன்னா 5,50,000 சொல்றாங்க. ஸோ அதை அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு பலினோ பேசிக் மாடல் புதுசே எடுத்துட்டு போயிடலாம். ஷிஃப்ட்டோ அதே தான், அதையும் 5 லட்சம் சொல்றாங்க. அதோட புது காரே 7 லட்ச ரூபா தான் வருது. சென்னை நம்பர் வேற. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் செகண்ட் ஹேண்ட் கார் போலாம். ஒரு 4 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே போனாலே புது கார் வாங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, கிலோமீட்டரை கூட கம்மி பண்ணி ஏமாத்தலாம். ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடின காரை 1,50,000 லட்சமா மாற்றி கூட வைக்கலாம். நம்மளால அது கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் சென்னை கார் வாங்கினீங்கன்னா ஒரு 5 வருஷத்துலேயே எல்லாமே போயிடும். அதாவது துருப்பிடிச்சிடும் சொல்கிறேன். ஸோ பெட்டர் 4 லட்ச ரூபாய்க்கு மேலே போனாலே புது கார் வாங்கிக்கோங்க. நீங்கள் அந்த ஷோரூமுக்கு மட்டும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குற ஆசையே போயிடும். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா யாராவது செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும்னா அந்த ஷோரூம் கூப்பிட்டு போங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் காரே வாழ்க்கையில வாங்க மாட்டாரு. நான் ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது. நல்லா ஃபேமஸான கடை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.